ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு பிரீதா விட்டு சமையல். இன்னைக்கு நம்ம கிச்சன்லங்க நம்ம வீட்டில் அட்டகாசம் செஞ்சுட்டு வரக்கூடிய பல்லி, கரப்பாம்பூச்சி, எலி, பெருச்சாளி இதெல்லாம் வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு எப்படி ஈஸியாக துரத்தலாம் அப்படிங்கிற டிப்ஸ் தான் பார்க்க போகிறோங்க. ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் அடுத்தடுத்து என்னென்ன டிப்ஸ் சொல்கிறேன் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். இப்போ பாருங்க, நான் 3 நாப்தலின் பால்ஸ் எடுத்து வச்சிருக்கேங்க. இதை வந்து பூச்சிரண்டை அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அதை வந்து நியூஸ் பேப்பர்ல இது போல வச்சு நம்ம இது போல மாட்டி நம்ம இதை பவுடர் ஆக்க போறோங்க. இந்த பவுடர் வச்சு தாங்க இன்னைக்கு எல்லா டிப்ஸுமே சொல்ல போறேன். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோல சொல்லியிருக்க எல்லா டிப்ஸுமே கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ நம்ம ஒரு கல் வச்சு இடிக்கல்ல வச்சு நம்ம இந்த பூச்சிரண்டைய தட்டி எடுத்துக்கலாம். நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்க, நல்லா பவுடர் ஆயிடுச்சு. இப்போ இதை எடுத்து வச்சிடலாங்க. இப்போ நான் ஒரு பாத்திரம் எடுத்திருக்கேங்க. இந்த பாத்திரத்துல நம்ம ஒரு சொம்பு அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க. நான் இன்னைக்கு இந்த சொம்புல ஒரு சொம்பு அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேங்க. இது கூட நம்ம பொடி பண்ணி வச்சிருக்கிற நாப்தலின் பால்ஸ் பவுடர் இருக்கு இல்லையா, பூச்சிரண்டை பவுடரு, அதை இதோட ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ இந்த சொல்யூஷனை வச்சு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பல்லி, கரப்பாம்பூச்சி, எலி, பெருச்சாளி இவற்றையெல்லாம் நம்ம ஓட விரட்டிடலாங்க. அதே சமயம் நம்ம வீடு வந்து ஏர் ஃப்ரெஷ்னராகவும் இருக்குங்க, வாசனையாகவும் இருக்கும். இதை வந்து லிக்விடை வந்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா 2 months வரைக்கும் கெடாமல் அப்படியே இருக்கும். அவ்வளோதாங்க. இப்போ நம்ம அந்த பவுடர் ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு ஸ்பூன் வச்சு. இப்போ இந்த சொல்யூஷன் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. இதை வந்து நம்ம அடுப்பில் வச்சுக்கலாம். கேஸ் அடுப்பை ஆன் பண்ணிட்டு இப்போ நம்ம சும்மா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க. தூள் உப்பு ஆட் பண்ணதும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. நம்ம தண்ணி கொதிக்க நம்ம நாப்தலின் பால்ஸ், அந்த தண்ணி இருக்கு இல்லையா, அது வந்து நமக்கு கரைஞ்சி வரும். அந்த நாப்தலின் பால்ஸ் வந்து தண்ணியில கரைஞ்சிருங்க. பாருங்க, தண்ணி இந்த அளவுக்கு நல்லா முழுமையா கொதிக்குது. நல்லா கொதிக்க விடுங்க தண்ணிய. பாருங்க, நாப்தலின் பால்ஸ் எல்லாமே கரைஞ்சிருச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க. இது கூட நான் ஒரு சொம்பு அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேங்க. ஒரு சொம்பு அளவுக்கு நல்லா பச்சை தண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணதும் இந்த மாதிரி தாங்க இருக்கும். இதுக்கப்புறம் நம்ம கம்ஃபோர்ட் தாங்க எடுத்திருக்கேன் நான். உங்ககிட்ட எந்த கம்ஃபோர்ட் இருக்கோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. உங்ககிட்ட கம்ஃபோர்ட் இல்லைன்னா லைசால் இருந்துச்சுன்னா அதை ஆட் பண்ணிக்கோங்க. ரெண்டுல ஏதாவது ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க, வாசனைக்காக மட்டும்தாங்க. கம்ஃபோர்ட் ஆட் பண்ணி முடிச்சதும் இதை நல்லா கலந்து விடுங்க. இந்த சொல்யூஷனை நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. அப்போதான் அந்த நாப்தலின் பால்ஸ் அப்புறம் அந்த கம்ஃபோர்ட் தண்ணி எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகும். இப்போ இந்த சொல்யூஷன் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. இதை வந்து நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாங்க. இதை நீங்கள் வடிகட்டி நீங்கள் ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நமக்கு 2 மாதம் வரல இந்த லிக்விட் வந்து வருங்க. நம்ம அடுப்பில் இந்த சொல்யூஷனை ரெடி பண்ணுறதுனால இந்த லிக்விட் வந்து கெடாமல் அப்படியே இருக்குங்க. பாருங்க, இந்த சொல்யூஷன் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. இதை வந்து நான் ஒரு ஜூஸ் பாட்டிலில் தாங்க மாற்ற போகிறேன். உங்கள் வீட்டில் ஸ்ப்ரே பாட்டில் இருந்துச்சுன்னா அதில் மாற்றிக்கோங்க. ஸ்ப்ரே பாட்டில் இல்லைன்னா இது போல் ஜூஸ் பாட்டிலில் ஆட் பண்ணிட்டு நம்ம அந்த மூடியில் ஓட்டை போட்டு நம்ம ஸ்ப்ரே பண்ணிக்கலாங்க. இப்போ இந்த சொல்யூஷன் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. இதை நம்ம எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்கலாங்க. நம்ம வீட்டுல இது போல நம்ம ஜன்னல்ல தாங்க அடிக்கடி வந்து பள்ளி தொல்லைகள் அதிகமாவே இருக்கும். ஸோ அந்த இடத்துல இது போல ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. நம்ம சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி இந்த சொல்யூஷனை நீங்க ஸ்ப்ரே பண்ணிட்டு படுத்தீங்க அப்படின்னா நம்ம கிச்சன் கவுண்டர் டாப்ல வந்து எலி தொல்லை, பூச்சி தொல்லை, கரப்பாம்பூச்சி எதுவுமே இருக்காதுங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா கதவு சந்துல எல்லாம் பள்ளி அதிகமா இருக்குங்க. அந்த இடத்துல இது போல நீங்க ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. ஸ்ப்ரே பண்ணி விட்டீங்கன்னா அந்த இடத்துல பள்ளி இருக்காதுங்க. அடுத்தது பாருங்க, நம்ம வீடு துடைக்கிறப்ப நம்ம ரெடி பண்ணி வச்ச இந்த சொல்யூஷனை வச்சு ஸ்ப்ரே பண்ணி விட்டு நம்ம துடைச்சோம் அப்படின்னா நம்ம வீடு வந்து வாசனையாவும் இருக்கும். இந்த வாசனைக்கு வந்து நம்ம வீட்டுல எலி தொல்லை, கரப்பாம்பூச்சி, பள்ளி தொல்லை, பெருச்சாளி தொல்லை இந்த மாதிரி இருக்கவே இருக்காது. நம்ம வீடு சைனிங்காவும் இருக்கும், அதே சமயம் ரொம்பவே வாசனையாவும் இருக்குங்க. கண்டிப்பா நீங்களும் உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்பவே எஃபெக்டிவான ஒரு டிப்ஸும் கூட. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அடுத்த டிப் பார்க்கலாங்க. அடுத்த டிப்புக்கு நான் இது போல் 2 டிஷ்யூ பேப்பர் எடுத்துருக்கேங்க. இந்த டிஷ்யூ பேப்பரில் நம்ம பொடி பண்ணி வச்சோம்ல, பூச்சுரண்டை பொடி பண்ணி வச்சோம் இல்லையா, அதை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க. நம்ம 2 டிஷ்யூ பேப்பர்லேயுமே நம்ம பூச்சுரண்டை பவுடரை வந்து ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ இந்த பவுடர் ஆட் பண்ணியாச்சுங்க. இப்போ நம்ம இது எதுக்காக யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்கிறேங்க. பாருங்க, நம்ம பூச்சுரண்டை பவுடரை சேர்த்தியாச்சுங்க. இப்போ இந்த டிஷ்யூ பேப்பரை வந்துங்க 4ஆ மடக்கிக்கோங்க. இப்போ 4ஆ மடக்கி நம்ம இதை வந்து நம்ம பேண்ட் இருக்கு இல்லையா, தலைக்கு போடுற பேண்டா இருக்கட்டும், இல்லை நம்ம ஹோட்டல் கடையில நமக்கு வந்து பேண்ட் போட்டு கொடுப்பாங்க இல்லையா, அந்த பொட்டெல்லாம் கட்டி தருவாங்கல்ல, அந்த பேண்டை வந்து தூக்கி போடாம இது போல நீங்க பயன்படுத்திக்கலாங்க. இது போல நீங்க வீக்லி ஒன்ஸ் வந்து நீங்க செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்க வீட்டுல அரவைச்சி தொல்லை, கரப்பாம்பூச்சி, எலி, பெருச்சாளி எந்த ஒரு தொல்லையுமே இருக்காதுங்க. ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்த
டிஷ்யூ பேப்பரை மடக்கி எடுத்துக்கலாங்க. இப்ப இந்த 2 டிஷ்யூ பேப்பரை வச்சு நம்ம ஒரு சூப்பரான ஒரு விஷயத்துக்கு பயன்படுத்த போறோம். அது என்னன்னு பார்க்கலாங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. அப்பதான் நான் சொல்ற ஒவ்வொரு டிப்ஸுமே உங்களுக்கு தெரியும். பாருங்க, நம்ம பீரோவுல நம்ம துணி மடிச்சு வச்சிருக்கிற இடத்துல வாசனையா இருக்கிறதுக்கும், அதே சமயம் நம்ம பீரோவுல கரப்பாம்பூச்சி தொல்லை இல்லாம இருக்கிறதுக்கும் கண்டிப்பா நீங்க இது போல நீங்க வச்சு பாருங்க. உங்க பீரோவுல எலி தொல்லை, கரப்பாம்பூச்சி தொல்லை எந்த ஒரு தொல்லையுமே இருக்காதுங்க. உங்களுக்கு எந்த இடத்துல வைக்கணும்னு தோணுதோ அந்த இடத்துல எல்லாம் நீங்க வச்சுக்கோங்க. இப்ப நான் பீரோவுல ஒரு 2-3 இடத்துல இந்த பொட்டலத்தை வைக்க போறேங்க. இது போல நீங்க வச்சு விட்டீங்க அப்படின்னா நம்ம இந்த வாசனையா பீரோவை திறக்கிறப்பெல்லாம் நமக்கு வாசனையா இருக்குங்க. அதே சமயம் கரப்பாம்பூச்சி தொல்லையும் இருக்காதுங்க. இப்ப பாருங்க, அடுத்தது எங்க உங்களுக்கு கரப்பாம்பூச்சி தொல்லை, பூச்சி தொல்லை, பல்லி, பெருச்சாளி இந்த தொல்லை எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல வச்சு விடுங்க. இப்போ அடுத்த டிப் பார்க்கலாங்க. அதுக்கு நான் பேப்பர் கப் ஒன்று எடுத்துருக்கேங்க. அதில் நம்ம சாப்பாடு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ நம்ம சாப்பாடு ஆட் பண்ணியாச்சுங்க. இது கூட நான் வேஸ்ட்டாக தூக்கி போடுற மாத்திரையை எக்ஸ்பைரி ஆன மாத்திரையை பொடி பண்ணி வச்சுருக்கேங்க. அதை ஆட் பண்ணிக்கிறேங்க. இப்போ மாத்திரையை ஆட் பண்ணியாச்சுங்க. இப்போ இது கூட நம்ம பூச்சுருண்டை பொடி பண்ணி வச்சோம் இல்லையா, அதை கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாங்க. நல்லா ஆட் பண்ணிட்டு இது கூட நம்ம பிரெட் இருந்துச்சுன்னா ஆட் பண்ணிக்கோங்க. பிரெட் இல்லைன்னா உங்கள் வீட்டில் பிஸ்கட் இருந்துச்சுன்னா ஆட் பண்ணிக்கோங்க. ரெண்டில் ஏதாவது ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது நம்ம வீட்டில் எந்த இடத்துல எலி தொல்லை, பெருச்சாளி தொல்லை அதிகமாக இருக்கோ அந்த இடத்துல நீங்கள் வச்சு விட்டீங்க அப்படின்னா இதை சாப்பிட்டு அந்த எலி பெருச்சாளி செத்து போயிடும். இது வச்சிருக்கிற இடத்துல மறுபடியும் எலி பெருச்சாளி தொல்லை இருக்கவே இருக்காது. கண்டிப்பாக இந்த டிப்ஸை யூஸ் பண்ணி பாருங்க. அடுத்தது இன்னொரு டிப் பார்க்கலாங்க. அதுக்கு நான் அழுகி போன தக்காளியை கட் பண்ணி எடுத்துருக்கேங்க. இந்த தக்காளியில நம்ம பொடி பண்ணி வச்ச பூச்சுருண்டை பொடியை நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க. இதை நீங்க செஞ்சுட்டு வரனால கண்டிப்பா இதோட வாசத்துக்கு உங்க வீட்டுல எலி பெருச்சாளி தொல்லை இருக்கவே இருக்காது. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா நம்ம எக்ஸ்பைரியான மாத்திரை இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்க ஏதோ ஒரு யூஸ் பண்ற மாத்திரையோ ஒன்னு பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. நான் ஆல்ரெடி பொடி பண்ணி வச்சிருக்கேன், அதை எடுத்துக்கிறேங்க. அதை நம்ம கொஞ்சமா இது மேல தூவி விட்டுக்கலாங்க. இப்ப நம்ம மாத்திரையை தூவி விட்டாச்சு. இப்ப இது கூட நம்ம பிரெட் எடுத்துருக்காங்க. உங்க வீட்டுல பிரெட் இல்லைன்னா நீங்க பிஸ்கட் இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க. ஏதாவது ஒரு பிஸ்கட்டோ பொடி பண்ணி இதோட ஆட் பண்ணிக்கோங்க. இதை நம்ம எங்கெங்க வைக்க போறோம் அப்படின்னு பார்க்கலாங்க. இந்த டிப்ஸ் நீங்க எந்த இடத்துல உங்களுக்கு எலி தொல்லை, பெருச்சாளி தொல்லை அதிகமா இருக்கோ அந்த இடத்துல நீங்க இது போல நீங்க வச்சு விட்டீங்க அப்படின்னா இந்த தக்காளி அந்த எலி பெருச்சாளி சாப்பிடும் போது அந்த இடத்துல எலி பெருச்சாளி செத்து கிடக்கும். அப்படி இல்லைன்னா அந்த இடத்துல திரும்ப எலி பெருச்சாளிங்கிறது வரவே வராது. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்பவே எஃபெக்டிவான ஒரு டிப்ஸும் கூட. கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இது ஊரில் சொன்ன எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது ஊரில் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போதான் நான் போடுற வீடியோஸ் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோவில் சொன்ன எந்த டிப்ஸ் பிடிச்சிருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள். நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.